மைவி3 ஆட்ஸ் பற்றின ஒரு புது தகவல் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, மைவி3 ஆட்ஸ் பற்றி ஏதாச்சும் புது தகவல் வந்திருக்கா, புது அப்டேட் வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த ஒரு மைவி3 நிறுவனத்தின் மேல் பார்த்தீங்க அப்படின்னா 161 நபர்கள் மட்டுமே புகார் அளித்துள்ளனர் அப்படின்னு லாஸ்ட்டாக கோர்ட் ஆர்டரில் இருந்துச்சுங்க. கோர்ட் காப்பி ஆர்டரில் இருந்துச்சு. இப்போதைய நிலைமை அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி மறுபடியும் செயல்படுமா, மறுபடியும் செயல்படாதா, இந்த ஒரு குழப்பத்துல தான் மக்கள் இருக்காங்க. நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் நடந்திருக்குங்க. ஸோ அந்த மீட்டிங்ல ஒரு புது அப்டேட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் கோர்ட் தரப்புலையும் சரி, எம்டி சாரோட வக்கீல் தரப்புலையும் சரி, எல்லா விஷயமே அவங்க கரெக்டாக ப்ராப்பராக சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்லையும் எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவாக தான் நடந்துகிட்டே இருக்குது. அண்ட் எம்டி சாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் சில ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவருமே அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டும் இருந்தார். ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா லீகலாக தான் ரன் ஆகிட்டு இருந்திருக்குங்க. அண்ட் இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி நம்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாள் இந்த அமௌண்ட் நமக்கு வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. மீட்டிங்கில் சொன்ன இந்த விஷயம் சில பேர் கேட்டிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அதாவது மைவி3 ஆட்ஸ் கூடிய விரைவில் ரீஓப்பன் ஆக போகிறதாகவும் ஒரு தகவல் வருதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட்டுக்கும் ஒரு அப்டேட் வந்திருக்கிறதா ஒரு புது தகவல் வந்திருக்கு. அதாவது இந்த தகவல் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 20 days வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஸோ இந்த 20 நாளும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். மேபி இந்த 20 நாளுக்கு முன்னாடியும் வேறு ஏதாச்சும் புது அப்டேட்டும் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அண்ட் மைவி3 ஆட்ஸ் கம்பெனி ரீஓப்பனில் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி அவர்களும் நேரடியாக பேசுவார் அப்படின்னும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ நாள் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணி இருந்தோமோ, எதுக்காக காத்திருந்தோமோ, அந்த ஒரு நாள் கூடிய விரைவில் வரப்போகிறதா ஒரு புது தகவல் வந்திருக்கு. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கு நம்ம 20 days வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி 20 daysக்கு முன்னாடியும் வேறு ஏதாச்சும் புது அப்டேட் தெரியறதுக்கான சான்சஸும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவலும் வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு புதிய வங்கி செயல்படுத்த போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. பணத்தை இழந்தவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் வரப்போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதாங்க பேமெண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. பட் இதோட முழு தகவல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்க. 20 days நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி மீட்டிங்கில் ஏதாச்சும் புது அப்டேட் சொன்னாங்க அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சோஷியல் மீடியாலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் இவ்வளோ நாளும் நம்ம வெயிட் பண்ணதுக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது. ஸோ இதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருப்போம், எது எப்படியும் எங்களோட எஃபர்ட் திரும்ப கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போது மறுபடியும் மைவி3 ஆட்ஸ் கம்பெனி ரீஓப்பன் ஆகிருச்சு, மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் சில பேர் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு. இனி என்னதான் நடக்க போகுது, எவ்வளோ நாள் தான் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும், அண்ட் கடன் பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு. ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் இருந்தோம். ஸோ அப்போ தான் இந்த கேஸில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. கேஸ் டிஸ்போஸ்ட் அப்படின்னு வந்துச்சு. அண்ட் கம்பெனி ரீஓப்பன் பற்றி ஒரு புது அப்டேட் வரும்போது தான் எங்களோட மனசுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சோம், நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறத தவிர்த்து வேறு ஒரு வழியும் இல்லைங்க. ஸோ இந்த 20 daysக்கு முன்னாடி புது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.